ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, நான் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பிகினராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு வீடியோ, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணி ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 0.02 சென்ட்ஸ் இந்த அளவுக்கு ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500லேருந்து $1800 வரைக்கும் எடுத்து காமிச்சிருக்கு. வித் லைவ் ப்ரூஃபோட எடுத்து போட்டிருக்கோம். அந்த லைவ் ப்ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:20 வரைக்குமே நம்ம வீடியோ கொடுத்துருப்போம். இப்போ மோர் தென் 1 இயர்க்கு அப்படியே பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கு எப்படி வீடியோ கொடுத்துருக்கோம், இப்போ எப்படி வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோன்னு சொல்லிட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், சரிங்களா? சரி, தென் இப்போது இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய வெப்சைட் வந்து நான் ஓப்பனாக காமிக்கிறேன் அப்படின்னா என்னை வந்து என்னுடைய காம்படேட்டர் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. காம்படேட்டர்னால் அதர் ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லை என்னுடைய எனிமிஸாக இருக்கலாம், யாராவனா இருக்கட்டுமே. நான் வெப்சைட் ஓப்பனாக காமிக்கிறேன் அப்படின்னா, வெப்சைட் நேம் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படியே அவங்க மைக்ரேட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறது, சைட்டையே க்ளோன் பண்ணுறதுன்னு இந்தமாரி பல விதமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் ஆடை கிளிக் பண்ணி இன்வேலிட் கிளிக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுறாங்க. அது மூலிமா எனக்கு வந்து வெப்சைட் ஆட் லிமிட்டு விழுறது, அதன் ஆட் லிமிட்டு விழுறது போகாமல் மந்த் எண்டில் அமௌண்ட்டில் வந்து ஒரு $1000 வர வேண்டிய இடத்த $800 வரும், $200 மைனஸ் ஆகிடும். அந்தமாரி பல பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் என்னால் டொமைன் நேம் காட்ட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு டொமைன் நேம் காமிச்சா தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறது தான், போய் என் சேனலில் ஃபஸ்ட்டு நான் எப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன், ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ ஏன் நம்ம இப்படி வீடியோ கொடுத்துட்ருக்கோன்னு போய்ட்டு என் சேனல் கூடிய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் பிளாகிங்கில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆட்சன்ஸில் நாம் மட்டும்தான் ஜென்யூனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? மற்ற யாருமே சர்வே பண்ண முடியல கூகுளோடைய அப்டேட்டால். ஸோ நாம் வந்து ஒவ்வொரு மாதம் கூகுளில் எது போல் அப்டேட் வருது, எந்த அளவுக்கு அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் ஒர்க் பண்ண எப்படி ரெவன்யூ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்டேட்டடாக இருக்கும், சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல் தான் ரெவன்யூ வரும், சரிங்களா? சரி, ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, தென் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுடைய கொஸ்டின் என்ன, ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூ வருமா, அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், இல்லை அமௌண்ட்டு பே பண்ணால் தான் கற்றுக்க முடியுமா, இல்லை ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்க முடியுமா, இது எல்லா கொஸ்டினுக்கும் இந்த சிங்கிள் வீடியோவில் ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போல தான் ரெவன்யூ வரும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு நாளைக்கு 0.02 சென்ட்ஸ் இந்தமாரி தான் கிடைக்கும். நேற்றுக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு, $1.16 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் ஆவரேஜாக $9.60 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது, $1.66 இருக்குது, சரிங்களா? பேலன்ஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $144.40 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வந்து 00 இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டுன்றதால இதுக்கு நமக்கு இந்த அளவுக்கு தான் ரெவன்யூ ஜென்ரேட் இருக்குது, சரிங்களா? சரி, இப்போது ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலே 3 மந்த்து டைம் எடுத்துக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வாங்கி நீங்கள் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணி அதை ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 3 மந்த்து டைம் எடுத்துக்கும். 3 மந்த்லேயே நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டாலுமே அதுக்கப்புறம் ரெவன்யூ வருமா, மாதம் ஒரு $150 $300 எதிர்பார்க்க முடியுமானா அதுவுமே முடியாது. உங்களுக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக 1000 பேஜஸ் 1000 விசிட்டர் உங்கள் வெப்சைட்டுக்கு என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். இதை விட்டுட்டு எதனா என்னை விடுங்க, அதர் ஃப்ரீலான்சர், இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணது $10,000 கேஷ் கேட்குறேன் அப்படின்னா, ஆனால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு உங்கள் பட்ஜெட் என்ன, $5,000 இருக்கா, அதில் கூட என்னால் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது மற்ற ஃப்ரீலான்சர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த இடத்த. ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே போய்டும். ஒரு வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுமே தவிர அதுக்குள்ளே ரெவன்யூன்றது ₹1 கூட ஜென்ரேட் ஆகாது, சரிங்களா? அதை நீங்கள்
அதை நீங்கள் என்ன பண்ணாலுமே அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை பிளாகிங் வெப்சைட்டாக இருக்கலாம், எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி வெப்சைட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது முடியாது. வெப்சைட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ரெண்டே வழி இருக்குது நண்பா. ஒன்று, நம்ம மானிட்டேஷன் வாங்கி கொஞ்சம் பொறுமையாக குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா ரேங்க் ஆகுது, டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் நம்ம வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எடுக்கிறது மூலிமா அது மூலிமா ஆர்கானிக்கான டிராஃபிக்ஸ் வரும். தென் அதுக்கப்புறம் வெப்சைட் ரேங்க் ஆகிறது மூலிமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஆடு கிளிக் நடந்தது அப்படின்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஓன் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஷாப் இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ சோலார் ரிலவெண்ட்டாக சோலார்னால் வீட்டுக்கு தேவையான லைட்டு, ஃபேனு, டிசி, ஸோ அந்தமாரி லூப் சோலார் அந்தமாரி சோலார் ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னும் போது நான் அதுபோல் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட் மாதிரி பில்டு பண்ணி அது மூலிமா நம்ம ப்ராடக்ட் செல் பண்ணுறது மூலிமா ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஒன்று ஓன் பிஸ்னஸாக இருக்கணும். ஓன் பிஸ்னஸ் இல்லைன்னா நம்மளுடைய எஃபெக்டை மொத்தமாக போட்டு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மானிட்டைசேஷன் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் எனபிள் ஆனால் வரும். ஓகேங்களா? சரி, ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கேளுங்க. இப்போது டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு? 0.02 சென்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி தான் உங்கள் ரெவன்யூ இருக்கும். என்ன ப்ரோ இந்த அளவுக்கு கம்மியாக வந்தால் எப்படி ப்ரோ ஆகுதுன்னா நண்பா, அதுக்கு நான் இல்லை, யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சரிங்களா? தென் இப்போது திஸ் மந்த்தில் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஓவராலாக $1.66 சென்ஸு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. டுடே டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 சென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து திஸ் மந்தில் $1.66 இது கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்குது. டுடே டாலர் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே டுடே அந்த இந்த பேஜஸ் பர்டிகுலராக இந்த இருக்கு இல்லையா, நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடே எவ்வளோ இருந்தாலும் அது எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டர்டேயில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு மூவ் ஆகிடும். அப்போ ஏன் ப்ரோ லாஸ்ட்டு 7 டேஸில் மட்டும் $9.60 இருக்குது, தென் திஸ் மந்தில் மட்டும் $1.66 இருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து எப்போவுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸில் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா பேலன்ஸில் பாருங்கள் $144.40 வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து போன மந்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 நாள் கணக்கில் எடுத்துக்கும். அதுபோல் தான். ஓகேங்களா? சரி, இப்போது மேலே இருக்கிற ப்ளூ கலர் பாக்ஸ் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ இந்த 0.2 சென்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்துருவோமா? கீழே பாருங்கள், பேஜ் வியூஸ் 34 சென்ஸ் வந்து இருக்குது. ஆடு கிளிக்குன்னு பார்த்தாச்சுன்னா எதுவும் நடக்கலை, 0வில் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் வியூஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இதுக்கு எதுக்குமே காசு கிடைக்காது. ஆடு கிளிக்கு ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. புரியுதுங்களா? ஸோ அதனால் யாராச்சும் இம்ப்ரெஷனுக்கே ரெவன்யூ வரும், ஆடு கிளிக்கு அதாவது இந்த பேஜஸ் வந்துட்டுல ரெவன்யூ வரும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? சரி, இப்போது இதில் வந்து பாருங்கள், இங்கே பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? 0.45 சென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இம்ப்ரெஷன் 85 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இதை விட்டுட்டு போய் வேறு வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து ஆடு கிளிக்கு பேஜ் சிபிசி இது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க, ஆடு கிளிக்கு நடந்தால் தான் இந்த ரெண்டு ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டு வந்தாலும் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஆடு கிளிக்கு அப்டேட் ஆகாமல் இருக்குது. புரியுதுங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் லேட் ஆகும். சரிங்களா? 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா நான் சொல்லியிருக்கலாம், பட் அங்கே எதுவும் அப்டேட் ஆகலை. ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். தென் எந்தெந்த கண்ட்ரியில் ஆடுகளுக்கு நடந்திருக்கு அதை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு வாங்க. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 27 பேஜஸ் வந்துருக்கு. பட் 27 பேஜுக்கு 0.1 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதே அதர் கண்ட்ரிலாம் பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜஸை தவிர ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகலை. இது வந்து லாஸ்ட்டு பார்த்தாச்சா, இது எஸ்டே, அதாவது நேற்றுக்கு வந்ததுக்கான ரெவன்யூக்கான பார்த்தீங்கன்னா கனடா அண்டு யூஎஸ். ஓகேங்களா? இந்தியா அதிலேருந்து பாருங்கள், பேஜஸ் 326 பேஜஸ் 200 தென் 114. எல்லா கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா கனடாவிலேருந்து கிட்டத்தட்ட 0.26 சென்ஸு, யூனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து 0.29 சென்ஸு. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ரீசன் என்னன்னா 0.0ன்னு இருக்குது, இங்கே கடைசியில் பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது 0.6 சென்ஸ் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஆக்சன்ஸ் கொண்டு வரும்போது ஸ்டார்டிங் இப்படி தான் வரும். சரிங்களா? அதான் இது லாஸ்ட் 7 டேஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். கிட்டத்தட்ட யூஎஸ்லேருந்து 2580 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக $1.98 சிபிசி ஃபார் ஒரு ஆடு கிளிக்கு விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆவரேஜாக $7.93 வந்து கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா 328 யூசர்ஸ்,
தென் ஒரு கிளிக்குக்கு 0.26 சென்ஸ் விதத்தில் கிடச்சிருக்கு. 0.79 சென்ஸு ஓவராலாக கிடச்சிருக்கு லாஸ்ட் 7 நாளில். இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 629 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆடு கிளிக்குக்கு 0.21 சென்ஸ் விதத்தில் கிடச்சிருக்கு. ஆனால் வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோன்னா நமக்கு 0.43 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. யுனைடெட் கிங்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 78 பேர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆடு கிளிக்குன்னு நடக்கல. பட் ஆனால் 0.32 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா நண்பா, இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும். குவாலிட்டியாக நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்கே சர்ச் பண்ணி வராங்க அப்படின்னா இது ஒரு சில டைமில் வந்து ஆடு கிளிக்கே நடக்கலனா கூட ஒரு சென்ட் 10 சென்ட் இந்த மாதிரி காட்டும். புரியுதுங்களா? ஆனால் ஆடு கிளிக்கு நடந்ததாக மட்டும்தான் ஒரு கிளிக்குக்கு எவ்வளோ ரெவன்யூ நமக்கு கிடச்சிருக்குன்றது கரெக்டாக தெரியும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. வீடியோ ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எந்த ஆடு வைக்கணும், எந்த ஆடு வச்சா எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும். யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். யூஎஸ் அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா இது 4 கண்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட் அதாவது என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவோட டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா அந்தமாதிரி சிங்கப்பூர், மலேசியா, கத்தார் அந்தமாதிரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஒன்று, அதே போல் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னும் போது மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் டைம் கொடுத்தாலும் மட்டும்தான் அதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். 2, 3வது கம்பல்சரி நீங்கள் டே டு டேட்டில் வெப்சைட்டுக்குன்னு டைம் ஒதுக்கி வேலை செஞ்சாகணும். நான் மாதத்துக்கே 2 ஆர்டிக்கல் தான் போடுவேன், 3 ஆர்டிக்கல் தான் போடுவேன்னு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா வெப்சைட் எப்போவுமே ரேங்க் ஆகாது. தென் ரேங்க் ஆனாலுமே உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது வரமாட்டாங்க, அதுதான். ஓகேங்களா? தென் அது போக வந்து பார்த்தாச்சுன்னா மற்றவங்களுக்கு நம்பி எது சொன்னாலும் வெப்சைட்டில் வந்து தேவையில்லாமல் ப்ளகின் போடுறது, தீம்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு கண்ணாமூனான்னு அதெல்லாம் இல்லை. ஒன்று ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக லேர்ன் பண்ணால் கூட என்னால் சர்வே பண்ண முடியும் லாங் டைம் அப்படின்னா மட்டும் உள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 15,000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து ப்ரொவைட் அதாவது கொடுத்துருவோம். இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ் இன்க்ளூட் கவரப் ஆகும். ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் என்னோடய ஃபுல் சப்போர்ட்டுமே இருக்கும். ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் 25,000 ஒருத்தர் இருக்கிற ஒரு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? சரி. இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, என்கிட்ட முடியறது ஒரு 5,000 7,000 இவ்வளோ தான் முடியும்னா கண்டிப்பாக அந்த அளவுமே கூட என்னால் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது என் கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் பட்ஜெட் என்னவோ அதில் எந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக பண்ண கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவேன். ப்ரோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்கள் வெப்சைட் வச்சு எனக்கு சொல்லித்தாங்க ப்ரோ, நானே கூட வெப்சைட் பில்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு 3,000 கொடுத்துடுங்க, இல்லை 2,000 கொடுங்க, அதுவே போதும். என்னோடய வெப்சைட்டில் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் லாகின் பண்ணி உங்களுக்கு எப்படி வெப்சைட் வாங்கணும், எப்படி வெப்சைட் பில்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட்டை பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சம்டைம் டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு கான்டாக்ட் அஸ்ன்னு போட்டிருப்பேன். அதில் 6382599843ன்னு சொல்லிட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. ஸோ உங்களுக்கு வெப்சைட் வந்து அது பிளாகிங் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை காமர்ஸ் வெப்சைட்டாக இருக்கலாம், மோர் தென் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? தென் அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு ஆர்டிக்கிள் 150 ரூபா நண்பா. உங்களுக்கு எவ்வளோ ஆர்டிக்கிள் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும் எங்கிட்டேருந்து. அதாவது மினிமமாக நீங்கள்கிட்ட வந்து 10 ஆர்டிக்கிள் வாங்கணும், 20 ஆர்டிக்கிள் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 2 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு ஃபர்தராக ஜிமெயில் வந்து நம்ம ஆர்டிக்கிள் சென்ட் பண்ணிவிடுவோம். இல்லை ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ்அப்போ, டெலகிராமோ, இல்லை ஐஎம்ஓ நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபார் ஆர்டிக்கிள் 150 ஸ்டார்ட் ஆகுது. 1500 வேர்ட்ஸ் இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எங்கிட்டேருந்து வாங்குகிற ஆர்டிக்கிளுக்கு வந்து 100% நம்ம கேரண்டி கொடுத்துடலாம். தென் நீங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, ரெவன்யூ எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகலை, பட் சிபிசியும் சுத்தமாக இல்லை, 0.02 சென்ஸ் 0.03 சென்ஸ் தான் இருக்குது அப்படின்னா சிபிசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸில் லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் இன்சூரன்ஸ் அதாவது லா பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து ஒரு 35 ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வாங்கி போட்டாலே உங்கள் வெப்சைட்டுக்கான சிபிசி தாராளமாக இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கான டொமைன் அத்தாரிட்டி அண்டு டொமைன் ரேட்டிங்ன்றது ஏ கிராஃபில் அப்டேட் ஆகும்.
டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்லி அப்டேட் ஆகும். சரிங்களா? மினிமமாக என்னுடைய சைட்லேருந்து 45 வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பேம் ஸ்கோர் 1% தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மினிமமாக எது பண்ணாலும் 5000 மினிமமாக ஸ்டார்ட் ஆகுது. டொமைன் ரேட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டொமைன் அத்தாரிட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டும் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10K அந்த அளவுக்கு செலவாகணும் பார்த்துக்கோங்களேன். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங், டொமைன் அத்தாரிட்டி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஒன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். அது டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் ஆடு கிளிக்ன்றது ஒன்று நடக்கும். ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஆட்சன்ஸ்லன்றது நமக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? தென் அது போக எஸ்இஓ சர்வீஸ் இருக்குது. ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பேசிக் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது அதுமாரி எல்லா வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்ன டவுட் இருக்குது வெப்சைட் சம்மந்தமாக அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் டவுட்டாக இருக்கணும்னு கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் வீடியோவில் ரிப்போர்ட்ஸில் வந்து ஏன்னா ஃப்ரெஷ் அண்ட் ஆட்சன்ஸை கொண்டு வந்தாலும் எதுவும். Anyway, thank you for watching. Please subscribe.